நாம் நின்ற வண்ணமாய் கைகளை உயர்த்துவோம். கைகளை உயர்த்த நீங்கள் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பாருங்கள். சிரித்த முகத்தோடு பாருங்கள். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உமது அடியான் நிற்கிறேன், ஜனங்களும் நிற்கிறார்கள். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, அநேகரும் இடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் அந்த நாளாயிருக்கட்டும். இவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் உள்ளவரிடத்தில் கைகளை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. இம்மானுவேல் ஜெப வீட்டினுடைய 9 வருடம் முடிந்து இந்த 10ஆம் ஆண்டின் துவக்க விழாவிற்காக வந்திருக்கிற அநேகருக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக அருமையான மகன் பர்னபாஸ்காகவும் அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும், சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை நான் அனுப்பிவிடுவேன். ஒரே ஒரு வசனத்தை தான் வாசித்து நான் உங்களை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னும் ஒரு பரிசுத்தவன் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். கலாத்தியர் 3:25. விசுவாசம் வந்த பின்பு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. கைகளை உயர்த்தியோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை இந்த 10ஆம் ஆண்டின் துவக்க விழாவில் பேசும்படி தேவன் எனக்கு கொடுத்தார். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, நான் இந்த 10ஆம் ஆண்டின் துவக்க விழாவுக்கு என்ன பேசட்டும் என்று கேட்டேன். அப்பொழுது தேவன் சொன்னார், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான மகள் இங்கே ஒரு பாடலை பாடினாள். அதை பாடும்போது 9 வருஷம் நடத்தினீர் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வரியை அவர்கள் எழுதி அதை பாடியிருக்கிறார்கள், அந்த பாடலோடு கூட. அப்பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் அருமையானவர்களை, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் என்கிற ஒரு புனிதன், தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு நாளுக்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை மாறியது, மறுநாளுக்கு அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்படி என்றால் கொஞ்ச காலத்திற்கு முன்பு கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய சீடர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் நின்றவன். நாட்கள் ஓடியது, அதே மனிதன் கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் மாறினான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனந்த வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல என்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற ஒன்று, அதற்கு மறுபெயர் இயேசு. இயேசு யாருக்குள் வருகிறாரோ அவருக்குள் அவர் வந்துவிட்டால் உபத்திரம் என்கிற உபாத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவும் மாட்டார்கள். அந்த உபத்திரம் அவர்களை தொடவும் தொடாது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது இப்படி சொன்னான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தம்மை தேடுகிற, ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் வேத பகுதிகள் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல.
அநேக சமயங்களிலே, அநேக நாட்களிலே, அநேக காலங்களில், அநேக நிமிடங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருகிறோம். ஆனால் இவைகளை மேற்கொள்வதற்கு இயேசு என்னும் இரட்சகர் நம்முடையக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல என்று சொல்லுகிறான். என அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லது என்று இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லது. ஆனால் பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். பாருங்கள், பிசாசுக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது. அவரை கண்ட உடனே அவன் ஓடி போவான். அல்லேலூயா. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதனை மேல் வேதனைப்படுகிறோம், ஆனால் விசுவாசங்கள் காணப்படவில்லை. வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்கிறது. பயப்படாது என்கிற வாக்குத்தத்தம் 365 இடத்தில் வருகிறது என்று வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதத்தினுடைய அஸ்திபாரமும் வேதத்தினுடைய முடிவும் வேதத்தின் வல்லமையும் விசுவாசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லதான். ஆனால் பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 9 வருடங்கள் நடந்து வந்துவிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் பாடினார்கள், மியூசிக் வாசித்தார்கள். இவையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன். விசுவாசம் நமக்குள் வந்துவிட்டால் நாம் உபாத்தியத்திற்கு பங்கானவர்கள் அல்ல, உபாத்தியத்திற்கு கீழானவர்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருடைய நாட்களிலே இந்த விசுவாச குறைவுகள் அதிகரித்து வருகிறது. என் மகன் சொன்னான், ஐயா 11 மாவட்டத்திற்கு மழை வருகிறது என்று வானிலை அறிக்கை சொல்லுகிறது என்றான். சரியப்பா, அதற்கு நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன். அப்போது நான் காரில் வந்து கொண்டிருந்தேன். அதனாலே சபைக்குள் வைத்து விடலாம் என்று நினைக்கிறேன். சரி, உன் விருப்பப்படி செய்து கொள், ஆனால் விசுவாசத்தை கைவிட்டுறாதே என்ன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான். அதன் பிறகு ஒரு நியூஸ் வந்தது. என் மனைவி சொன்னார், அவருடைய தாயார், மகன் வெளியிலே போடுறானா? அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஐயா வர்றார் வெளியே போடுறான்னாங்களாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசம் என்கிறது சாதாரணது அல்ல. பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று யாக்கோபு 2:19 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும் பொழுது அழகான ஒரு காஸ்பலை சொன்னார். யோவான் மூலமாக தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தம்மை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதே இல்லையா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. தம்மை விசுவாசிக்கும் மனிதன் ஒருபோதும் கெட்டு போகவே மாட்டானா. யோவான் 3:15 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான் என்று யோவான் 3:16 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை ஆழமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும், நீங்கள் உபத்திரவத்தை பார்த்து பயப்படவே வேண்டாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம், வியாதிகளை பார்த்து பயப்பட வேண்டாம், நோய்களை பார்த்து பயப்பட வேண்டாம், சஞ்சலங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல, உபாத்தியத்தை மிதித்து மேலே போகிறவர்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. உபாத்தியத்தை மிதித்து மேலே போகிறவர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறத்தாழ 47 ஆண்டு காலம் ஊழியம் செய்திருக்கிறேன். 1 வருடம் 2 வருடம் அல்ல. ஆனால் இந்த வேத பகுதிகளை நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்தில் அமரும் பொழுது இயேசு எனக்கு சொல்வதை மட்டும்தான் சொல்லுவேன், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தாம் வசனித்ததில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தான் பேசுவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் நடக்கையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண்கிற ஒன்றே ஒன்றுதான் விசுவாசம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேத பகுதிகள் மிக அழகாக சொல்லுகிறது. அதைத்தான் பவுல் கலாத்தியர் சொல்லும்போது சொன்னான், விசுவாசம் நமக்கு வந்த பின்பு உபாத்தியத்திற்கு நாம் கீழானவர்கள் அல்ல.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் அழகாக சொல்லுது. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொன்னான். எப்படி சொல்லுகிறார்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்லுகிறது என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை இல்லை, வெட்கப்படுவதில்லை. இயேசு சொன்னார் கெட்டு போவதில்லை, பவுல் சொல்லுகிறான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்களும் நான் நினைக்கிறது போல இதோ ஒரு வைத்து பிழப்பக்க இந்த பைபிளை தூக்கல. என்னுடைய பெயர் முருகன், காவடி எடுத்து ஆடினவன், என் மனைவி பூநூல் போட்ட ஒரு பொம்பளை, என்னுடைய மாமனார் பூநூல் அறுத்து ஞானஸ்தானம் கொடுத்தவன் நான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? என் உயரத்திலே வேல் செலுத்தினின் வெள்ளிலே எல்லாம் என்னை கைவிட்ட நாட்கள் வந்த பொழுது என் இயேசு என்னை தேடி வந்தார். அப்பொழுது என் தாயார் மரணத்தின் நடுவில் இருந்தார்கள். என் தாயை எனக்கு தேவன் உயிரோடு திரும்பி கொடுத்தார். என் தாயினுடைய 57வது வயதில் அவர்கள் மரணத்தை தொட்டு விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மரணங்கள் வந்துவிட்டது. நான் ஒரு பெரிய செல்வந்தன். தாய் என்றால் எனக்கு உசுறு. கடவுள் இல்லை என்று நான் கம்யூனிஸ்ட் மனிதனாய் இருந்தேன் ஒரு காலத்தில். அருமையானவர்களே, என் தாயாரை தேவன் எழுப்பி கொடுத்தார். என் தாய் 107 வயது வரை உயிரோடு இருந்தார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சுருக்கமாய் நேரம் இல்லாதபடினாலே அதை உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் சாதாரண தேவன் அல்ல. நமக்குள்ளே விசுவாசம் ஒன்று வருமானால் நமக்கு முன்பாக இருக்கிற எந்த உபத்திரம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி சந்தோஷமா கைகளை தட்டி பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். இன்றோடு என் உபத்திரம் தொலைந்தது, என் சஞ்சலம் தொலைந்தது, என் தவிப்பு தொலைந்தது. நான் விசுவாசித்ததை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அருமையாக சொன்னான். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. கிறிஸ்துவிடத்தில் நம்மை நடத்துவதற்கு, கிறிஸ்துவிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு விசுவாசம்தான் மிக முக்கியமாய் வாய்ந்தது. விசுவாசம் இல்லை என்றால் தேவனால் ஒருபோதும் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. என்ன விசுவாச கைத்தட்டு? பக்கத்தில் சிரிச்சே சொல்லுங்கள். இனி எனக்கு உபத்திரம் இல்லை. உபாத்தியம் என்கிறது ஒரு வாதை. அந்த வாதையும் எனக்கு இருப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எனக்குள் விசுவாசம் வந்து விட்டது. விசுவாசத்துக்கு மறுபெயர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு மறுபெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் உனக்குள் வந்துவிட்டால் போதும். உனக்கு உபாத்தியங்கள் உன்னை விட்டு 100 மைல் தூரம் அப்பால் இருக்கும், 100 கிலோமீட்டர் தூரம் அப்பால் இருக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் 1 பேதுருவிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னான், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தன்மையில் இருக்கிறது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே குறுகிய மனப்பான்மையோடு, குறுகிய எண்ணத்தோடு வாழுகிறோம், குறுகிய நினைவோடு கூட நினைத்து வாழுகிறோம். ஆனால் இயேசுவானவர் அப்படியிலே அவர் மகா வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொன்னான், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல என்று சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும் பொழுது அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கு வந்த யோவான் சொன்னான். யோவானுக்கு மறுபெயர் எலியா என்ற தீர்க்கதரிசி. அவன் தான் யோவான் ஸ்நானகனாய் வந்தான். அவன் தான் சொன்னான், அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், விசுவாசம் ஒன்று உனக்குள் வரும் பொழுது உனக்கு எதிரடையா இருந்த உபாத்தியங்களை கர்த்தர் வேரோடே பிடுங்கி எறிந்து விடுவார். அல்லேலூயா. உன்னை அவர் மறைத்துக் கொள்ளுவார். உனக்கு முன்பாக நிற்பார். பிசாசு வரும்பொழுது பார்ப்பார், ஏய் நான் வந்திருக்கிறேன், நீ போயினே இருக்கலாம். அல்லேலூயா.
உலகத்தை படைத்தவன் நான், சுவாசத்தை கொடுத்த நான். அதனால தான் பிசாசு சொன்னான். பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் போது அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். உயிர் தெழுந்து தம்முடைய ஜனங்களை பார்த்து, நம்முடைய மக்களை பார்த்து, தனக்கு அன்பாய் உழைக்கும் ஊழியர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிக தெளிவாக சொன்னார். விசுவாசத்தினால் நடக்கின்ற அடையாளங்கள் என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மார்க்கு 16:17 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். சில நேரங்கள் நம்முடைய விசுவாசம் தடுமாறி விடுகிறது. சில நேரங்கள் நாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம், ஏன் என்று யோசிக்கிறோம். இல்லவே இல்லை. ஒன்று மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்கிற கிறிஸ்து உனக்குள் பூரணமாய் வந்துவிட்டால் உபாத்தியம் அங்கு நிற்கவும் நிற்காது, அது நின்று வாழ்வதும் கிடையாது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள், இனி என் வாழ்க்கையில் உபாத்தியங்கள் கிடையாது, உபாத்தியமே கிடையாது. எனக்கு விரோதமாய் மந்திரம் பலிக்காது, எனக்கு விரோதமாய் வியாதி செயல்படாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. ஒரே ஒரு காரியம் பாருங்க. ஆப்டால் ஒரு கவுன்சிலுக்கு பிறந்தநாள் வந்தா 4 பண்ணாடைங்க கைத்தட்டி பொன்னாட போத்துது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் வார்த்தையினால் உலகத்தை படைத்தாரா? வார்த்தையினால் தான் படைத்தார், வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார். வானம் உண்டாக்கடவது என்றார், உண்டாயிற்று. ஆனால் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. உபத்திரவங்கள் உங்களை மேற்கொள்வதில்லை என்று பவுல் சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் வழிகளிலே தேவன் அவனை தொடுகிறார். யார் என்னை அடித்தது என்று கேட்கிறான். உன்னால் துன்பப்படுகிற நசனாகிய இயேசு நானே, முள்ளின் மேல் உதைக்கிறது உன் கடினமாயில்லை என்று கேட்டார். அந்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்து அவனுக்குள் வந்தார். ஒரே ஒரு காரியம் நடந்தது. அவன் போகும் இடமெல்லாம் சொன்னான், விசுவாசியுங்கள் என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாமும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கூட இந்த உபாத்தியம் என்னை விட்டு என் விலகவில்லை என்று நமக்குள் புலம்புகிறோம், நமக்குள் சஞ்சலப்படுகிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் வாழ்நாள் குறைகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனும் பாடு அனுபவித்தவனுமாய் இருக்கிறான். முதல் மனிதனாகிய ஆதாம் 930 வருடம் வாழ்ந்தான். ஆதியாகமம் 50 அதை பின்வருமாறு விளக்குகிறது. கடைசியாக தேவன் மனிதனுடைய நாட்களுக்கு கொண்டு வந்தார் 120 வருஷம் என்று நோவாவை பார்த்து சொன்னார். நோவாவிடத்தில் சொன்னார், மனுஷன் வாழ போகும் நாட்கள் 120 வருஷம். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டவன் 950 வருஷம் வாழ்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த சத்தியத்தை கேட்ட மனிதன் 950 வருடங்கள் வாழ்ந்தான். நாட்கள் ஓடியது. மனுஷன் நாட்களை 120 மாற்றின அந்த வாக்குத்தத்தம் மோசேயினிடத்தில் பலித்தது. மோசே மரிக்கும் போது 120 வயசாய் இருந்தான். நாட்கள் ஓடியது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீது, மனுஷனுடைய நாட்கள் 70 பலத்தின் மிகுதி என்பார். விசுவாசிக்கிறவன் 90 வயது வாழுவான், இன்னும் விசுவாசிக்கிற அதிகமாய் வாழுவான். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் உங்களுக்குள் வந்துவிட்டால் போதும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அதனால் பூர்வ காலத்து பரிசுத்தவான்கள், பூர்வத்தில் தேவனை பின்பற்றினவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் சொல்லட்டும். நடந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த பிறகு மற்றவர்களுக்கெல்லாம் தரிசனமாகிறார். அப்பொழுது சீசர்களுக்கும் தரிசனமானார். யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டிக்கொண்டு உள்ளே பயந்து இருக்கிறார்கள். இயேசு வந்து சமாதானம் என்றார். எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அதில் ஒரு மனிதன் கிடையாது. யாரு? தோமா. அவன் தான் சென்னைக்கே வந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவன் கூட செலக்ஷன் பண்ணி தான் அனுப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பேதுரு அனுப்பி இருக்கலாம்,
பிலிப்பி அனுப்பி இருக்கலாம், சேவானை அனுப்பி இருக்கலாம். யாரை அனுப்பினாரா? வசனத்தை என்ன பண்றீங்க? நோட் பண்றியா? பைபிளை நோட் பண்ணு. என் அருமையானவர்களே, வேதம் அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஆனால் தேவன் தோமாவை பார்த்து கேட்டார், தோமா, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாத விசுவாசிக்கிற மதிலும் பாக்கியவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய விசுவாசம் பாக்கியத்திற்கு வர வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்படுத்த வர வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனை இழுத்துவிட வேண்டும். அதுதான் விசுவாசம். என் அருமையானவர்களே, யோவான் 20:29 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கவனித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லி என கவனிங்கள். வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது ஒரே ஒரு காரியம் நடக்கிறது. வேதத்திலே ஒரு உத்தம இஸ்ரவேலன் இருந்தான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஒரு உத்தம இஸ்ரவேலன், நாத்தான்வேல். நாத்தான்வேல் தேவனை எப்படி விசுவாசித்தான்? அவன் உத்தமன், நீதிமான், பரிசுத்தவான் தான், உத்தமன் தான். தேவனே சொல்லுகிறார் உத்தமன் என்று சொல்லி. ஆனால் அவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இவனும் தோமாவும் ஒண்ணுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இவனும் தோமாவும் ஒண்ணுதான். ஆண்டவர் சொன்னாரு, நாத்தான்வேல், நீ அத்திமரத்தில் கீழே இருந்தாய் என்று நான் உனக்கு சொன்னதினால தானே நீ விசுவாசித்தே. இதிலும் பெரிய காரியத்தை காண்பாய். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவன் பார்த்து சொல்லுகிறார், நாத்தான்வேல், பிலிப்பு உன்னை விசாரிக்கும் பொழுது நீ அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருந்ததை நான் உன்னை பார்த்தேன் என்று சொன்னதினால விசுவாசித்தாய். இவைகளிலும் பரிதானவைகளை காண்பாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? விசுவாசம் வந்துட்டா அடிக்கிற காற்று, பேய்கிற மழையும் கூட உனக்கு கீழ்ப்படியும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யோவான் 1:50 வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் பவுல் மூலமாய் சொன்னார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசத்தை அவர் என்ன பண்ணாரா? துவக்குகிறாராம். அது அப்படி சொல்லப்படல அந்த வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கையில், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை சாட்சிகள், இங்க எரிகிற சீரியல் பல்பு சாட்சி, இங்க இருக்கிற லைட்டு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில், நம்மை நெருங்கி நிற்க பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கருமாகி இயேசு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பெயர் தான் விசுவாசம். அதுக்கு பெயர் தான் நம்பிக்கை. இந்த 9ஆம் வருடம் முடிந்து 10ஆம் வருடத்தில் துவங்கி இருக்கிற என் அன்பு மகனை பர்னபாஸ், தேவன் உன் விசுவாசை துவக்கினவர், உன்னை விடவே மாட்டார், முற்றுமுடிய நடத்துவார். ஹல்லேலூயா. 47 ஆண்டு காலம் அவரோடு நடந்து வந்திருக்கிறேன், அவரை சந்தித்து வந்திருக்கிறேன், அவரோடு பேசி பழகி வந்திருக்கிறேன். இந்த தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசம்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவும் அவர்தான். 9 ஆண்டு காலம், அருமையான மகள் 9 ஆண்டு காலம் என்று பல்லவி சொல்லி பாடினால் 10ஆம் வருடத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தரை காண்கிறார் என்று சொல்லி அதையும் நடத்த வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவியின் 9 வரத்தை அவன் தாண்டி வந்திருக்கிறான். 10 கற்பனைக்குள்ள வந்து விட்டான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் 2 விதமான அனுபவம் இருக்கிறது. ஒன்று, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். தேவனே, இப்பொழுது எங்களை விடுவிக்க போகிறீர் என்று புலம்பினார்கள். பார்வோனுக்கு முன்பு கண்ணீர் வடித்தார்கள், தலை குனிந்தார்கள். தேவன் ஒரு மனிதனுக்காய் காத்திருந்தார், ஒரே ஒரு ஊழியக்காரனுக்காக, மோசே என்னும் ஊழியனுக்காய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் காத்திருந்தார். அந்த சீயோன் பர்வதத்தின் மலைகளிலே, அந்த பரிசுத்த பர்வத்தின் மலைகளிலே மோசே எப்பொழுது பறப்பான்? மோசேன் அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஆரோன்.
ஆரோனை போல் அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொன்னான். மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி, சொன்னதெல்லாம் நடக்கும் என்று யாத்ராகமத்தில் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவருடைய 2 பேரும் முடிவு நன்றாயில்லை. ஆனால் மோசேதான் கர்த்தருடைய நாமத்தினால் நின்றவன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது, தேவன் எகிப்திற்கு முன்பாக செய்த கிரியைகளை இஸ்ரவேல் கண்டார்களாம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் செய்த கிரியைகளை இஸ்ரவேல் கண்டார்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராக மோசேயிடத்திலும் விசுவாசத்தை வைத்தார்கள். கைத்தட்டி ஆவியானவருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் உங்களை நடத்தும் மனிதன் மேல் வையுங்கள், வேறு மற்றவர்கள் மேல் வைத்து விடாதீர்கள். கர்த்தருக்கு பயந்தார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் செய்த நற்கிரியைகள், எகிப்தில் அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த கிரியைகள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார் என்று யாத்திராகம் 14:31 அதை பின்வருமாறு விளக்குகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும் பொழுது ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லிட்டு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 14:1 அவர் சொன்னார், விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வந்த பிறகு அவன் உபாத்தியத்திற்கு கீழானவன் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், தபிப்புகள் வரலாம். ஒன்றே ஒன்று, அது வரும் பொழுது இயேசுவே என்று சொல்லிப்பார். அந்த விசுவாசம் உனக்கு முன்பாக வந்து நிற்கும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மாத்திரை மருந்துகளால் குணமாக்க முடியாதது விசுவாசத்தை சுகமாக்கிவிடும். அல்லேலூயா. மாத்திரை மருந்து கைவிடும், ஆனால் விசுவாசம் உன்னை கைவிடாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஐயா, நான் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறேன். பல வருடங்களாய் கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளை நாட்களை எப்படி முடியும்? நான் பெற்ற பிள்ளை எப்படி விவாகம் செய்து கொடுப்பேன்? என் எதிர்காலங்களை எவ்விதமாய் முடியும் என்று சொல்லி நாம் கசந்து கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணீர் சிந்தாத மனிதனே கிடையாது. பிரபலமான மனிதர்களும் அழுகிறார்கள், சாதாரண மனிதனும் அழுகிறார். ஆனால் இயேசு சொன்னார், அழுகிறோடு சேர்ந்து நீங்களும் அழுங்கள். யோசிக்கலாம், நான் நித்தமும் வேதனைப்படுகிறேன், நான் நித்தமும் சஞ்சலப்படுகிறேன், எனக்கு ஒரு முடிவு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் உபாத்தியத்திற்கு கீழானவன் அல்ல. உபாத்தியம் அவனை கண்டு விலகி ஓடி போகுமா? உபாத்தியம் அவனை கண்டு தூரமாய் கடந்து போகுமா? என் அன்பு பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறது உண்மையானால் அதுதான் விசுவாசம். அதுக்கு பெயர் தான் விசுவாசம், அதுக்கு பெயர் தான் நம்பிக்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த வார்த்தை நம்பும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு பலத்த நன்மைகளை செய்வார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? கைகளை கொண்டு கைகளை தட்டி ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தின் முடிவிலே உன் மார்பில் கை வைத்து சொல்லும்போது, தேவனை நான் விசுவாசித்தேன், அவ்வளவுதான். திடீரென்று பட்டாசு வெடிக்கிறது போல உன் சத்துரு வெடிச்சு போவான். உன் நோய்கள் உன்னை விட்டு விலகி ஓடி போகும். உன் உபத்திரம் உன்னை விட்டு விலகி போகும். உன் சஞ்சலம் உன்னை விட்டு விலகி போகும். நீ விரும்பின வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உங்களுக்கு அப்போதுதான் தெரியும். விசுவாசம் என்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பவுல் சொன்னான், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. விசுவாசம் வந்த பின்பு உபாத்தியத்திற்கு கீழானுள்ள. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை பார்த்த கல்யாணத்து பிடிப்பு பார்க்கிறேன், விசுவாசம் நிறைய வந்துருச்சு. அதனால தான் சட்டை பிச்சு போற மாதிரி உட்காந்துக்கிறான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையானவர்களே, வேத வசனத்தை நாம் சற்று கவனிக்கும் பொழுது அந்த வாக்குகளை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வாக்குகளை பின்பற்றும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு பலத்த காரியங்களை செய்வார், விளையாட்டல்ல. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, எபிரேய புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது
வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்களா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதினாலே? விசுவாசத்தினால் ராஜ்யத்தையே ஜெயித்தாங்களா? எந்த ராஜ்யத்தையும் ஜெயிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எது? விசுவாசம். விசுவாசம். விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்களா? கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. பிசாசை பார்த்து நீங்கள் சொல்லலாம். எபிரேயர் மூல பாஷையில ஒரு மொழி இருக்கிறது, கவர் யுவர் மவுத். நீ பிசாசை பார்த்து சொல்லணும், வாயே, இங்கிலீஷ்ல சடப் யுவர் மவுத் என்பாங்க. எபிரேயர் மொழியில கவர் யுவர் மவுத். ஏ சாத்தான் அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோன்னு இங்க ஓடிடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல பாருங்க, வீட்டு வாசல்ல எலும்பிச்சம்பழம் தான் தாண்டி வரும். எலும்பிச்சம்பழம் எலும்பிச்சம்பழம் எலும்பிச்சம்பழம். எங்க வீட்டுல டெய்லி எலுமிச்சம்பழம் போடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் 40 நாள் உபவாசம் எடுக்கும் போதெல்லாம் என் எலுமிச்சம்பழத்துக்கு நான் கஷ்டப்படுறதே கிடையாது. இது உண்மை. பைபிளை வச்சிருக்கேன். நேரம் அதுக்குன்னே கிளம்புவேன். அப்படியே போவேன். எங்கெல்லாம் எலுமிச்சம்பழங்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன். எடுத்து நல்ல தண்ணியில கழுவிட்டு அறுத்து சர்க்கரையும் போட்டு ஜூஸ் குடிச்சுட்டு 40 நாள் பாஸ்டிங். அல்லேலூயா. இதுதான் உண்மை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரம் கால், மதி முக்கால். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? மந்திரம் கால். மந்திரம் 25%. மந்திரம் எவ்வளவு பர்சன்டேஜுங்க? 25%. மதி முக்கால். பயப்படாதீங்க. 10ஆம் ஆண்டு நிறைவிழாக்கு உங்களுக்கு சோறு போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையானவர்களே, மந்திரம் கால், மதி முக்கால். மந்திரம் 25% தான். அதை விட ஜாஸ்தி உன் அறிவுன்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அறிவுக்கு எவ்வளவு வேல்யூ? 75%. அதுல 25% தூக்கி மந்திரத்துல போட்டா அது வாஷ் அவுட் ஆயிடும். மீதி 50% வச்சு நீ ஜெயிச்சிடலாம். கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு என்ன விசுவாச கை தட்டி. அதுல சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு மந்திரம் பிரதர். அவங்க அம்மா இன்னைக்கு தன் மகனுக்கு ஒரு நாங்களே ஜோம் பண்ணிருந்தோம். ஆண்டவர் சொன்னாரு, அந்த காருக்கு மந்திரம் வச்சிருக்காங்கப்பான்னார். நான் சொன்னேன், இதை எப்படி சொல்றதுன்னு கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு பையன் ஜோம் பண்ணி நான் காரை பிரதிஷ்டை பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆண்டவர் திடீர்னு ராத்திரில சொன்னாரு, அவன் கார் பேனட்ல அவருடைய சொந்த சிஸ்டர் மந்திரம் பண்ணி எலுமிச்சம்பழம் வச்சிருக்கான்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ் ஓன் சிஸ்டர், கூட பிறந்த சகோதரி. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், மந்திரம். கையை உயர்த்துங்க. மந்திரம், மந்திரம் கால். கால் காலுக்கும் கீழே கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மதி முக்கால். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி மந்திரத்தை வச்சு ஒரு நசுக்கு நசிக்கலாம். ஆமென். உடனே பாருங்க, ஏதாவது ஒரு டீமன்னா, ஒரு சாத்தம் வந்துச்சுன்னா இல்லை ஒரு செயின் பிரேயர் பண்ணுவாங்க. ஏசுனார் செயின் பிரேயர் எல்லாம் பண்ணல. அல்லேலூயா. ஏய் ஊமையின் செவிடலா போன்னார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கோ, பேசாமல் போ. இதைத்தான் அவர் சொன்னாரு. ஏன்னா அவர் தான் விசுவாசத்தின் தலைவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவளை. இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துக்கொள். ஆண்டவர் எனக்குள் வந்து விட்டார், அதுவே என் விசுவாசம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் பவுல் சொன்னான், விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டதை பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிசாசு கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து வகை தேடுகிறான் சொன்னா, அவனுக்கு மேல பேதுரு சொன்னார், அவனுக்கு மேல ஒரு புடி போய் இப்ப பவுல் சொல்லுகிறார், அவன் வாயை அடைச்சு போடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டான். சிங்கங்களின் கெபியிலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எங்க போட்டானா? சிங்கங்களின் கெபியிலே போட்டான். சிங்கம் 2 சிங்கம் ஒன்னா படுத்து அவன் வயிற்று மேல படுக்க வச்சு அப்படியே ஊஞ்சல் ஆடி இருக்குது. அவன் தூங்கி இருக்கிறான். இதான் விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதான் நம்பிக்கை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பிசாசு உங்களுக்கு சிங்கம் போல் வந்தாலும் சரி, ஆவியானவர் என்ன செய்வாரா? விசுவாசம் என்கிற கொடியை ஏற்றுவார். கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இப்ப பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை நான் பயப்பட மாட்டேன். நான் நினைச்சிட்டு இருப்போம், இதே ஜனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோமோ? இல்ல, விசுவாசி. நீ முதல்ல விசுவாசி. என்ன சொல்றாரு? விசுவாசி. நீ முதல்ல யாரு? விசுவாசி. நீ விசுவாசி, அப்புறம் தான் ஊழியக்காரன். அப்படின்னா நிறைய விசுவாசி வரும்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. என் அருமையானவர்களே, வேதம் அழகாக சொல்லுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அங்கே பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஆனால் இங்கே 1 யோவான் 5:4-5 சொல்லுகிறான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கல் அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யார் ஜெயித்தான் கேட்கிறார். யார் ஜெயித்தா? பக்கத்துல கை கொடுத்து, நான் ஜெயிப்பேன். கையை நல்ல குளிக்க சொல்லணும், நான் ஜெயிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்ல மாத்திரம் சில சபையில பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரவாரம் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா சம்பளம் வந்த டைமிங்ஸ். அதன் பிறகு பார்க்கணுமே, அல்லேலூயா துதி மகிமை. ஒரு கதை தெரியுமா? குரங்கும் தவுக்களையும் ரட்சிக்கப்பட்டுச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யார் ரட்சிக்கப்பட்டுச்சான்? குரங்கும் தவுக்களையும் ரட்சிக்கப்பட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிச்சான், ஐயா எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டோம். சரிவா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, தப்பு இல்லை, நான் ஒன்னு சொல்றேன் செய்யுங்க. சொல்லுங்க ஐயான்னு கேட்டுச்சான். இந்த டிராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோ பக்கத்து கிராமத்துக்கு போய் இந்த டிராக்ஸ் கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னுச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே பாஸ்டர் சொன்னார்னு 2 குரங்கும் தவுக்கள் என்ன பண்ணிச்சான்? ஆளுக்கு 10 டிராக்ஸ் எடுத்துட்டு எங்க போயிடுச்சுங்க? இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பிரசங்கம் பண்றதுக்கு கிளம்பி போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 6 குறுக்க போயிட்டு இருந்துச்சான். குரங்கு பாட்ட ஆரம்பிச்சது, அல்லேலூயா துதி மகிமை என்று அப்படியே பாடிட்டே போச்சான். பாடிட்டு இருக்கும்போது இடுப்பளவு தண்ணி வந்துச்சு, கழுத்தளவு தண்ணி வந்துச்சான். அதுக்கு மேல அந்த பாட்டு அல்லேலூயா விட்டுடுச்சு. அடுத்த பாட்டு சிச்சுவேஷன் நாங்க பாடிச்சான், என்னை மறவா ஏசுநாதான்னிச்சான். இது பாடிக்கிட்டு இருக்கும்போது தவுக்களை காணாமா. ஏன்னா தவுக்களை தண்ணியில இருந்து வாழ்ந்ததுல அது நேரம் அக்கறை போயிடுச்சு. அல்லோ நீ வந்தாவா வராட்டி போயிடுச்சான். இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் அப்படித்தான். ஒரு விசுவாசம் ஜெயிச்சு போயிடுது, இன்னொரு விசுவாசம் மறவா ஏசுநாதான்னு சொல்லுது. ஆனா வேத வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவள் அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற, எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணிப்பாரு 3 நாள். இன்றைக்கு நான் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்றேன், திங்கக்கிழமைக்குள்ள உன் காரியம் நிறைவேறிடும். காரர்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற உலகத்தை ஜெயித்தவன் யார்? யார் ஜெயிக்க முடியும்? 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரால் கைவிடப்படுகிறாள். எல்லாரும் கைவிட்டா, தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டா, கடைசியில ஒண்ணுமே இல்லை, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். திரளான ஜனம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுல்லா கூடியிருக்காங்க. அப்பொழுது அவள் உதிரப்போக்கு ஊத்திக்கொண்டே இருக்கிறது, ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. வேதனையோடு கூட வருகிறாள். எல்லாரும் அவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி எட்டி பார்க்கிறார், ஏதாவது கேப்பு கிடைக்குமான்னு பார்க்கிறார். விசுவாசம் அங்கே தேடுகிறது. அப்படி விசுவாசம் அவளை தேடுகிறது. ஏதாவது சந்து கிடைக்குமா? ஏதாவது ஒரு சந்து கிடைத்திடுமா? நான் அவரை தொற்ற மாட்டேனா? சில நேரங்களிலே நாம் தேடித்தான் பார்க்கணும். ஏதாவது ஒரு விதத்திலே தேவனே, அவள் 12 வருஷம் தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தாள். சற்றாயிலும் குணமடையவில்லை. ஒரு ஆறுதல் கூட அவளுடைய பெயின் குறையவில்லை. அத்தனை வேதனைகள், அத்தனை கண்ணீர். அந்த நேரத்தில் அப்படியே ஜனக்கூட்டத்துக்குள் வந்துவிட்டு
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவிலிருந்து வல்லமை பாய்ந்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவிலிருந்து வல்லமை பாய்ந்தது. இயேசு திரும்பினார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அங்கே இருந்த பரிசுத்தவான்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், என்ன ஆண்டவரை வேடிக்கை கேட்கிறீர்கள்? இவ்வளவு பேர் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கையில் உம்மை தொட்டது யார் என்று கேட்கிறேன். அந்த துன்மார்க்கர்களாடைய, அந்த பாவிகளுடைய அந்த அவிவிசுவாச சத்தத்தை தேவன் காதில் கேட்காதபடிக்கு, அதை கவனிக்காதபடிக்கு அவர் சுற்றிலும் திரும்பி பார்த்தார். அவள் சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். அவள் தொட்ட மாத்திரத்திலே அவள் உதிரத்தின் ஓர் நின்று போனது. அவள் திரும்பி பார்க்கிறாள். அவள் பயத்தோடு, ஆண்டவரே நான் தான் என்றால். கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவரே அது நான் தான் ஆண்டவரே, அதுதான் நான் தான் ஆண்டவரே. ஒருவேளை 12 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீ கதறிக் கொண்டிருக்கிறாயா? இந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உனக்குள் வருவதாக. அப்பது வயசாயிடுச்சு, எனக்கு 50 வயசாயிடுச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. நான் எப்படி வாழ போகிறேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவா என்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் சிந்திர கண்ணீர் அப்படியே பிடிப்பார். மகளே நீ அழுகிறாயா? மகனே நீ அழுகிறாயா? அவர் பிடிப்பார். அவர் பிடித்து விட்டு திரும்பி போக மாட்டார். அவளை பார்த்து சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிருந்து வாழ்த்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஒருவேளை என்னை யாரும் வாழ்த்தவில்லை, இந்த 10ஆம் ஆண்டு துவக்க கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னை இயேசு வாழ்த்துவாரா? என்னை இயேசு நேசிப்பாரா? இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரா? இயேசு என் கண்ணீரை துடைப்பாரா? உலகத்தில் அப்பாடு சொல்ல அவர் ஒருத்தர் தான் இருக்கார். நான் நேசித்த வாழ்க்கை ஏமாந்து நிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை பறி கொடுத்து நிக்கிறேன் ஆண்டவரே என்று நீ புலம்பும் பொழுது அவர் பார்க்கிறார். ஐயா என் வாழ்க்கை கண்ணோக்கிப்பார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு தான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வாடகை வீட்டிலே அடுத்த மாசம் வாடகை கட்டுவது எப்படி கதறுகிறேன் என்று கலங்கியிருக்கலாம், உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உனக்குள் வந்து விட்டால் போதும். நீ உபாத்தியத்திற்கு கீழானவள் அல்ல, நீ உபாத்தியத்திற்கு கீழ்ப்பட்டவள் அல்ல, நீ உபாத்தியத்திற்கு அடிமைப்பட்டவள் அல்ல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 10ஆம் ஆண்டின் துவக்க விழாவிலே உனக்கு சவாலாய் சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார் என்று நீ விசுவாசித்து, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கூடாதது எல்லாம் விசுவாசத்தினாலே கூடும் என்று மார்க் 9:23 ஆண்டவர் சொன்னார். என் அருமையான மகனே மகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையிலே, இந்த 9ஆம் மணி வேளையிலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம் நடக்கும். உன் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே பூரணமாய் நீ இருப்பாயானால் உன்னை அவர் தொட்டு உன்னை விடுவிப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ எம் நாட் எ ஹீலர். நான் சுகமாக்கும் மனிதன் அல்ல. நான் உங்களை போன்ற ஒரு தாயின் வயிற்றில், என் தாயும் என்னை 10 மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்தாள். என் அருமையானவர்களே, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஒன்று மட்டும் சொல்லுவேன், இயேசு ஒருவர் மட்டும்தான் வல்லமை உள்ளவர். இயேசு ஒருவர் மட்டும்தான் அற்புதங்களை செய்கிறவர். இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று கதறும் பொழுது அவர் பார்ப்பார்.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் என் மகள் ஒருத்தி எனக்கு போன் பண்ணாள். ஐயா, பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்றாள். நான் சொன்னேன், உன் பிள்ளை உயிரோடு திரும்பி வருவாள். ஹாஸ்பிட்டலுக்கு 2 முறை போய் பார்த்தேன். இயேசு எனக்கு சொன்னார், நான் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நான் வார்த்தையில் உண்மை உள்ளவர். என் அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு உன் விசுவாசத்தில் எவ்வளவு காலத்தை கடந்து போனாயோ அதை உன் மனதில் வைத்துக்கொள். இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடு. என் விசுவாசம் கர்த்தரால் வந்தது, அது எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னார். என் அன்பு மகனே, மகளே, இயேசு பட்டணத்திற்கு ஊழியத்து போயிருந்தார். எங்கே போயிருந்தார்? ஊழியம் செய்ய போயிருந்தார். அப்பொழுது இயேசுக்கு செய்தி வருகிறது, லாசரு மரித்து போய்விட்டார். இந்த செய்தி கேட்டவர் 4 நாட்கள் கிராமத்துக்குள்ளே இருந்தார், வரவே இல்லை. அதன் பிறகு சீடர்களை மனதை திடப்படுத்தினார். நாம் லாசருவை போய் பார்ப்போம், வாருங்கள், அவனை நான் எழுந்திருக்க பண்ணுவேன் என்றார். அதுவரை லாசர் செத்து போனது சீசர்களுக்கே தெரியாது. இயேசு வந்தார். இயேசு வந்த பொழுது நேர வந்தார். அங்கே அழுகிற மக்களை கண்டார். அவரும் அழுதார். ஆவில் கண்ணீர் வடித்தார். கண்ணீர் வடித்து கதறினார். இந்த ஜனங்கள் லாசருக்காக அழுகிறதே, இவர்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்குமானால் நான் எவ்வளவு பாசத்துக்குரியவன். நான் தானே லாசருவை படைத்தேன். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளா இருக்கிறதே, இதற்கு மேல நான் பொறுத்திருக்க கூடாது என்று சொல்லி தேவன் கல்லறைக்கு போனார். கல்லறைக்கு போனவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்ன உடனே லாசருவின் சகோதரி சொன்னார், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்பொழுது நாருமே 4 நாளாயிடுச்சு என்றார். அங்க பாருங்க, அவ விசுவாசம் நாறிடுச்சு, ஆனா இயேசுவின் விசுவாசம் நாரல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை பார்த்தவர் சொன்னார், யோவான் 11:39-40-41 அவர் சொன்னார், மகளே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் இன்று இரவு தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இப்பொழுதே காண்பீர்கள். இப்பொழுதே உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். இதுவரை மகிமை காணாதிருந்து உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, மகளே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அல்ல, என் அருகே நிற்கும் பரிசுத்த ஆவி உன்னோடு கூட பேசுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். Your faith see on glory. நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். என் அன்பு மகனே, மகளே, நிர்பந்தமாய் நிற்கிறேன் என்று நிற்கிறாயோ? வாழ்வா சாவா என்று எண்ணுகிறாயோ? இந்த 10ஆம் ஆண்டின் துவக்க விழாவிலே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இதே தெருவுக்கு நான் திரும்ப ஒரு நாள் வருவேன். என் மகன் பர்னபாசினை அழைக்கும் பொழுது வருவேன். அப்பொழுது ஒரு பெரும் திரளான சாட்சிகள், ஒரு பெரும் திரளான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றியிருப்பார். இதை அடையாளமாக வைத்து சொல்லுகிறேன். ஓ, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். என் அன்பு மகனே, மகளே, இதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் சஞ்சலம் நீங்கும் விசுவாசிக்கிறேன். என் தவிப்புகள் நீங்கும் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பொழுதும் வரும் பொழுதெல்லாம் கதறுகிறோம், நாம் கண்ணீர் வடிக்கிறோம். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், மார்க்குவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமா? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருப்பேன் சொல்லுகிறவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு அப்படி எழுந்து நிற்பீர்களாக. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது உங்கள் காதுகள் கேட்கும் பொழுது எழுந்து நிற்பீர்களாக. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு உங்களை பார்த்து, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க பைபிள் அப்படியே கீழே வச்சு 2 கையை உயர்த்திக்கும். கைகளை உயர்த்தினவர்கள் என்னை கவனிக்க வேண்டும். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எல்லார் கைகளை உயர்த்தி உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். நீ விசுவாசிப்பாயானால் இயேசு உன் அருகே வருவார், உன்னை அவர் தொடுவார். நான் சொல்லும் பொழுது ஒரு சகோதரி அருகே இயேசுவின் வலது கரம் நீட்டப்படுகிறது. மகளே, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் செய்திருந்த 7 வருஷ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அடிக்கடி உனக்கு மிகுந்த பலவீனம் வருகிறது. அந்த பலவீனத்தின் கட்டுகளை அவர் அறுக்கிறார். இயேசு உன்னை தொடுகிறார், நீ விடுதலை பெறுகிறாய். இயேசு உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் 2 கைகளை உயர்த்தி கொண்டு என்னை கவனிக்க வேண்டும். நீ எவ்வளவு தூரத்தில் நின்னாலும் சரி, அவர் உன்னை தேடி வருவார். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த விசுவாசத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. நான் சொல்வதை கவனிக்க வேண்டும். நீ அப்படி விசுவாசித்தானால் இயேசு உன்னை தொடுவார். உனக்கு விரோதமாய் இருந்த சத்துருவின் கிரிகள் உன்னை விட்டு விலகும். உனக்கு விரோதமாய் இருந்த அந்தகாரத்தின் கிரிகள் உன்னை விட்டு விலகும். உனக்கு விரோதமாய் இருந்த மாந்திரிகங்கள் உன்னை விட்டு விலகும். உனக்கு விரோதமாய் இருந்த செய்வனத்தின் ஆவிகள் உன்னை விட்டு விலகும். உனக்கு விரோதமாய் இருந்த பில்லி சூனியங்கள் உன்னை விட்டு விலகும். உனக்கு விரோதமாய் இருந்த எதிரடைகள் உன்னை விட்டு விலகும். அப்படியே 2 கைகளை உயர்த்தி கொண்டு நான் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் சொல்லுகிற 2 கையை உயர்த்துங்கள். 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது உண்மையானால் அவர் உன் அருகே வருவது உண்மை. 23வது வசனத்தை என் மகன் வாசிக்கும் போது உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ விசுவாசிப்பாயானால் அது சொன்னபடியே நடக்குமா? அப்படி என்றால் உன் வலது கையை வியாதி உள்ள இடத்தில் வச்சுக்கோ. உன் பீச்ச கைகளை மாத்திரம் உயர்த்து. நான் 2 நிமிடத்தில் நான் ஜெபத்தை முடித்து விட போகிறேன். அவர் யாரை தொடுகிறாரோ அவர்கள் மட்டும்தான் கீழே விழுவீர்கள். இயேசு யாரை தொடுகிறாரோ பிசாசு உங்களை கீழே தள்ளி விடுவான். நான் சொல்லும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவருக்கு சொல்லுகிறார், ஒரு மகளுடைய அடி வயிற்றிலிருந்து மார்பு வரை மிகுந்த வேதனையோடு கூட கட்டப்பட்டிருக்கிற ஒரு மாந்திரிகத்தின் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் அறுக்கிறதை நான் பார்க்கிறேன். மகளே, உன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிந்து விட்டார். இன்று உன் கண்ணீரை அவர் துடைக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. போய் தூக்கி வாருங்கள். தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. நீங்கள் யாரும் பின்னாடி பார்க்க வேண்டாம். சீக்கிரம் அவர்களை கொண்டு வாருங்கள். உங்கள் வியாதி உள்ள இடத்தில் மட்டும் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நான் 2 நிமிடத்தில் இந்த ஜெபத்தை முடிப்பேன். 2 செகண்ட் தான். அதன் பிறகு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளலாம். Thank you Jesus. Thank you Lord. அவளை அப்படியே அழைத்து கொண்டு வாருங்கள். உங்கள் அருகே உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் வியாதி இடத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இயேசு உங்களை தொடும்படி நான் ஜெபிக்க போகிறேன். நீ சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தால் என்னோடு ஒரு சின்ன ஜெபத்தை செய்வீர்களா? Thank you Jesus. 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். 2 கைகளை உயர்த்தி கொண்டு நான் சொல்லுகிற ஜெபத்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த ஜெப எஸ் மை லார்ட் நான் சொல்லும் பொழுது இயேசு ஒரு மகளுடைய தோள்பட்டை தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசு ஒரு மகளுடைய தோள்பட்டை தொடுக்கிறார். என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வாழக்கூடாது என்று உன் குடும்பத்தை பிரிக்கிற ஒரு மாந்திரிகத்தின் ஆவி உன்னை இயேசு தொடுகிறார். உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ 12 ஆண்டு காலமாய் நீ கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். இயேசு உன்னை தொடுகிறார். உனக்கு விடுதலை. இயேசு உன்னை தொடுகிறார். எஸ், உன் விசுவாசத்தை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். உங்கள் 2 கைகளை உயர்த்தி கொண்டு ஒரே ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் உங்கள் கண்களை திறந்து என்னை பாருங்கள். நான் சொல்வ எஸ் மை லார்ட். Thank you Lord. எஸ் மை ஜீசஸ். என் வலது கைகளிலிருந்து யாரோ ஒருவர் மேல் வல்லமை பாய்கிறது.
நீங்கள் நடுங்கிக் கொண்டே நிற்கிறீர்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று பயந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, நீ வாழக்கூடாது என்று உனக்கு செய்தவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறதை காண்பாய். இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறதை காண்கிறேன். மகளே, உன் வயிற்றிலிருந்து அந்த சத்தான் வெளியே வருகிறதை பார்க்கிறேன். மகளே, உன் வயிற்றிலிருந்து சர்ப்பம் வெளியே வருகிறது. இயேசுவானவர் அந்த சர்ப்பத்தை வெளியே எடுக்கிறார். இதோ அவர் பிச்சை எடுக்கிறார். தூக்கி வா அவளை. இயேசு வல்லமை அவருடைய வயிற்றில் பாய்கிறது. Thank you Jesus. எல்லார் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் 2 நிமிடத்தில் ஜெபத்தை முடித்து விடுவேன். உங்கள் கைகள் உயர்ந்திருக்கட்டும். உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். சர்வலோகத்தின் தேவனே, அவருடைய வயித்தை தொடுவீராக. Jesus name. உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை உயர்த்திக் கொண்டு நான் ஒரு சொல்லுகிற ஜெபத்தை மட்டும் சொல்லுங்கள். இயேசு உங்களை குணமாக்குவார். உங்கள் நோய்களை அவர் குணமாக்குவார். உங்கள் வியாதிகளை அவர் குணமாக்குவார். உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். என்னோடு ஒரு சின்ன ஜெபத்தை செய்வீர்களா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு யாரை பார்க்கிறாரோ அவர்களை அவர் தொடுவார். நான் இப்போது பார்க்கிறேன், ஒரு மகளுடைய கால்களில் இருந்து ஒரு மாந்திரிக ஆவி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். மகளே, உன்னுடைய கால் மண் எடுத்து செய்திருக்கிற அந்த மாந்திரிகத்தின் கட்டுகள் உன் காலை விட்டு அறுந்து கீழே விழுகிறது. இயேசு உன் காலை தொடுகிறார். அவருடைய வல்லமை உன் காலின் மேல் பாய்கிறது. அவர் உன்னை விடுவிக்கிறார். உனக்கு விடுதலை. இயேசு உன்னை தொடுகிறார். Thank you Jesus. உங்கள் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். என்னோடு ஒரு சின்ன ஜெபம் செய்வீர்களா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டவர்கள், கைகளை உயர்த்தினவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களை தொடமாட்டேன். இயேசுதான் உங்களை தொடுவார். இயேசு உங்களை தொடுவார். உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், இயேசுவே. சத்தமா சொல்லுங்கள், இயேசுவே. சொல்லுங்கள், இயேசுவே. தாவீதின் குமாரனே, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே நான் நம்புகிறேன். இயேசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஏ பிசாசே, வெளியே வா. ஏ சாத்தானே, எடு உன் நோய்களை. எடு. சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே எனக்கு விரோதமாக இருக்கிற மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள் இயேசு நாமத்திலே அறுக்கப்படுவதாக. இயேசுவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொண்டு உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசு நாமத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள், இயேசு நாமத்தில். நான் இப்போது பார்க்கிறேன், ஒரு மகள் மூச்சு விட முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தலைகள் முதற்கொண்டு வலிகளால் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களை தொடுகிறார். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இன்றைக்கு உனக்கு விடுதலை நாள் என்று கர்த்தர் குறித்து விட்டார். இதோ அவர் உன்னை தொடுகிறார். You are healing. Yes. இயேசு உன்னை தொடுகிறார். உங்கள் கைகள் உயர்ந்திருப்பதாக. உங்கள் கைகள் உயர்ந்திருப்பதாக. உயர்த்தினவர்கள் வலது கையை வியாதியில் வைத்துக் கொண்டு உங்கள் பீச்சை கைகளை மட்டும் உயர்த்துங்கள். உயர்த்திக் கொண்டு கண்களை மூடுங்கள். ஒரு சிறு ஜெபத்தை நான் செய்து முடிக்கப் போகிறேன். அதன் பிறகு நான் உங்களுக்காக நிச்சயம் ஜெபம் செய்வேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் உங்களை ஆழ்த்துக்கால் கொடுப்பதற்கு எனக்கு இடமில்லை. உங்கள் கரங்கள். எஸ் மை லார்ட். ஒரு சகோதரி இயேசு எனக்கு சொல்லுகிறார், 9 வருஷமாய் ஒரு காலில் தான் நீங்கள் அதிகமாய் நின்று வேலை செய்கிறீர்கள், மற்றொரு காலில் வலியோடு இருக்கிறீர்கள். அந்த கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். இயேசு உங்களை தொடுகிறார். You are healing. இயேசு நிற்கிற இடத்திலே உன் மாந்திரிக கட்டை அறுத்து விட்டார். இன்றைக்கு அந்த வலிகளிலிருந்து உனக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். உன் வியாதி உள்ள இடத்திலே உன் வலது கையை வைச்சுக்கோ. உன் பீச்சை கைகளை உயர்த்தி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். உங்கள் வலது கையை மாத்திரம் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் வலது கையை வியாதியிலிருந்து வைத்துக் கொண்டு உங்கள் பீச்சை கைகளை உயர்த்துங்கள். உயர்த்தி கொண்டு என்னோடு ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்கள். இயேசு உங்களை தொடுவார். இந்த ஜெபத்தோடு நான் முடிப்பேன். யாரை அவர் தொடுகிறாரோ, எஸ் மை லார்ட், இயேசு எனக்கு சொல்லுகிறார், நான் உங்களை மக்களை தொடட்டும் என்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பது உண்மை என்பது நிரூபிக்கப்படுவார். அவர் உங்களை தொடுவார். என்னோடு சொல்லுவீர்களா? இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, என் வியாதி எடுத்து போடும் ஆண்டவரே. ஏ பிசாசே, நீ வச்ச வியாதியை நீயே எடுப்பாயாக. இயேசுவின் நாமத்திலே எடு என்று உனக்கு கட்டளை தருகிறேன். இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே, என்னை தொடுவீராக. வல்லமை உள்ளவரே, என்னை தொடுவீராக. கிருபை உள்ளவரே, என்னை தொடும். இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே,
கர்த்தாவே, என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன். சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என்னை குணமாக்கும். என்னை குணமாக்கும். நான் சாட்சி கொடுப்பேன். சாட்சி கொடுப்பேன். உம்முடைய நாமத்தினால், என் நாமத்தில், உம்முடைய நாமத்தினால். நாமத்தினால். எஸ் மை ஜீசஸ். இயேசு ஒரு சகோதரின் அருகே நிற்கிறதை நான் காண்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், மகளே, உன் ஜெபக்குறிப்பை கேட்டார். உனக்கு உயிரை போகிறது போன்ற வலிகள் வருகின்றன. அந்த வலி வரும்போது துடித்துக் கொண்டிருக்கிறாய். இயேசு உன்னை குணமாக்குகிறார். இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உண்மையில் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பார்க்கிறேன். இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குறதை பார்க்கிறேன். யார் அந்த சகோதரி? எஸ்தர். உன் பேர் எனக்கு முன் வருகிறது. உங்கள் குறிப்பை அவர் அங்கீகரித்திருக்கிறார். இயேசு உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். வசந்தி, உன் பேர் எனக்கு வருகிறது. உன் 2 கைகளை உயர்த்தி வசந்தி, இயேசு உன் ஜெபத்தை கேட்டு விட்டார். இயேசு நிற்கும் இடத்தில் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய வல்லமை உன் கண்ணீரை துடைக்கிறது. உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். இந்த 10ஆம் ஆண்டு, எஸ் மை லார்ட், நான் முடிக்கிறேன். இயேசு எனக்கு சொல்லுகிறார், யாரோருடைய வயிற்றிலே கொஞ்ச நாட்களுக்கு முன்பு மந்திரங்களை செய்து உங்கள் வயிற்றிலே கொடுத்திருக்கிறார்கள். இயேசு எனக்கு சொல்லுகிறார், நீ உன் குடும்பம் பிரிந்து போகும்படி அந்த மந்திரத்தின் வயிற்றிலிருந்து அவர் எடுக்கிறதை பார்க்கிறேன். மகளை நிற்கும் இடத்தில் இயேசுனை தொடுகிறார். அந்த மந்திர கட்டுகள் அருந்து கிளவழுகிறது. இயேசுனை தொடுகிறார். அவருடைய வல்லமை உன்னை விடுவிக்கிறது. இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை அந்த மாந்திரிகத்தை வெளியெடுக்கிறது. இனி உனக்கு வேதனை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். இவர்களை சுகப்படுத்தும், இவர்களை சுகப்படுத்தும். அந்த மாந்திரிகத்தை வெளியெடும் ஆண்டவரே. அது வயிற்றிலிருந்து வெளியெடுப்பீராக. இயேசு எடுக்கிறார் வயிற்றிலிருந்து. வெளியே வா, உனக்கு நான் கட்டளை தருகிறேன். இயேசு சுவாமி, அவளுடைய வயிற்றில் யார் செய்து கொடுத்தார்களோ அவர்கள் முடிவை அவள் பார்க்கும்படி இவளை குணமாக்கும். இயேசுவின் நாமத்திலே. In Jesus name. இயேசுவின் வல்லமை ஆண்டவரே அவருடைய வயிற்றில் பாய்வதாக. அவளை தூக்கி கொண்டு முன்னே போடுங்கள். உங்கள் கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். அவளை தூக்கி கொண்டு முன்னே வாருங்கள். உங்கள் கைகள் உயர்ந்திருப்பதாக. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் ஜெபித்து என் மகனிடத்தில் கொடுக்க போகிறேன். கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று சொன்னீரே. சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க எவனோ அவன் அற்புதத்தை பெறுவான். இதோ என் மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு சுகமாக்கும். இவர்கள் விசுவாசம் வந்த பின்பு இவர் உபாத்தியத்திற்கு கீழானவள் அல்ல. இவர்களை விடுதலையாக்கி அனுப்பும் உம்முடைய வலது கரம் இவர்களை தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அப்படி ஜெபத்தோடு கைகளை உயர்த்திருங்கள். மகன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறி முடிப்பான். நான் சொன்னபடி உங்களுக்கு ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.